கர்நாடகத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மேகதாது என்னும் இடத்தில் காவிரியில் அணை கட்ட முயலும் என்பது தெரிந்தும் காங்கிரஸை திமுக ஏன் ஆதரித்தது என்று சீமான் வினவியுள்ளார். இப்போதே உரிய தண்ணீரை தராத போது இன்னொரு அணை கட்டினால் என்னவாகும் என்று சீமான் வினவியுள்ளார். நாங்க தான் தொடர்ச்சியா போராடுறோம். எங்க ஐயா தான் இதுல, எங்க ஐயா மணியரசன் இதுல தொடர்ச்சி அவங்க தேர்தல் களத்துல தீவிரமா அதை எடுத்துக்கிட்டு போறாங்க எங்க ஐயா. அப்ப நாங்க கூட அது நீங்க எப்படி பார்த்தாலும் இந்த பாரதிய ஜனதா வந்திருந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் இந்த முடிவை எடுக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு அவங்க 9,000 கோடிக்கு மேல மேகதாதுல அணை கட்டுவதற்குன்னு அந்த தேர்தல் வரைவிட கொடுத்துருக்காங்க. நாங்க வந்தா செலவழிச்சு 2 கட்சியுமே கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற கட்சி தலைவர்கள் தனக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுக்குற மக்களின் நலன், அவர்களுடைய எதிர்கால நல்வாழ்வை பற்றி கவலைப்படாம நீங்க கர்நாடகால போய் காங்கிரஸ் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? காங்கிரஸ் கட்சி வந்தால் காவிரியில தண்ணி தர மாட்டான்னு தெரியும், மேகதாதுல அணை கட்டும்னு அடம்பிடிப்பான்னு தெரியும். அப்புறம் போய் ஆதரிச்சிங்க. உங்க உருவபொம்மை எரிப்பான், உங்களை பணமா தூக்கிட்டு போவான், அப்பவும் நீங்க கோவப்பட மாட்டீங்க. இந்த மண்ணின் மக்களினுடைய உரிமை பறிபோகுது, அணையை தடுத்து உள்ள மேகதாதுல அணை கட்ட என்ன கேட்டது? ஏற்கனவே காவிரியில தண்ணி பெறுவதுக்கு நான் இவ்வளவு போராடுறேன், ஒரு அணையிலே. அப்ப எப்படி எனக்கு என்ன உரிமை இருக்கும்? யார்? எங்க ஐயா துரைமுருகன். கட்ட முடியாது, கட்ட விடக்கூடாது. அது முறை இல்ல. அவங்களுக்கான வளங்களை நீங்க அவங்களே பயன்படுத்திக்கிறீங்கன்னா, நீங்க தடுத்து நிறுத்திக்குவீங்கன்னா, அப்ப என்னோட வளம் எனக்குன்னு வந்துட்டு இந்தியா எப்படி இருக்கும்? இறையாண்மை ஒருமைப்பாடு எப்படி இருக்கும்? இவங்க சரணடைவாங்க, இவங்ககிட்ட இடி ரைடு போடுவீங்க, நீங்க ஐடி ரைடு போடுவீங்க. என்கிட்ட என்ன போடுவீங்க? என்கிட்ட அதிகாரம் வந்துருச்சு, திமிரி நின்ட்டன்னா நெய்வேலியில இருந்து ஒரு சொட்டு மின்சாரம் இல்ல, நரிமணம் பெட்ரோல் எவனுக்கு இல்ல, தடுத்துட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? என்னுடைய வளம் எனக்கு நின்ட்டனா என்ன பண்ணுவீங்க? அப்ப நான் பிரிவினைவாதிம்பீங்க, நான் தேச துரோகிம்பீங்க. அப்ப அவங்க செய்யறதெல்லாம் யாரு சொன்னாலும் மதிக்க முடியாது, நீதிமன்றம் சொன்னாலும் மதிக்க முடியாது, அது காவிரி மேலாண்மை ஆணையமா வாரியமா எது சொன்னாலும் கேட்க முடியாது. நாங்க தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்றது எப்படி? அதுல தேசப்பற்று இருக்கு, அதுல தேச ஒற்றுமை இருக்கா? இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடு பேசுற 2 கட்சியும் தான் மாறி மாறி ஆள்றீங்க. ஒண்ணு காங்கிரஸும், ஒண்ணு பாரதிய ஜனதா. அதே கர்நாடகன் வரும்போது இறையாண்மை இருக்க மாட்டேது, ஒருமைப்பாடு இருக்க மாட்டேது, தேசப்பற்று இருக்க மாட்டேது, கன்னட மாநில பற்று மட்டும்தானே இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.